என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 3 மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். நாம் சிந்திக்கிற பகுதி, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்கிற இந்த பகுதிதான். இது யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த போது தம்மை நோக்கி வந்த, தம்மிடத்தில் ஞானஸ்நானம் எடுக்க வந்த, தம்மிடத்தில் பல கேள்விகளை எழுப்பின அன்றைய வேதபாரகர்கள், பரிசேயர்கள் அல்லது பொதுஜன மக்கள் ஆகிய இவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை. ஏன் இதை அவர் சொன்னார் என்றால், ஏறக்குறைய 400 ஆண்டுகளாக இஸ்ரவேல் மக்கள் ஒரு இருண்ட காலத்தில் இருந்தார்கள். அது என்ன இருண்ட காலம் என்றால், கடைசி தீர்க்கதரிசியாகிய மல்கியா பேசி முடித்த பின்பு யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்திலே மனம் திரும்புங்கள் என்கிற சத்தத்தை எழுப்புவதற்கு இடையிலே ஏறக்குறைய 400 ஆண்டுகள். இந்த 400 ஆண்டுகளாக கடவுளிடத்திலிருந்து ஒரு தீர்க்க தரிசனமும் அல்லது ஒரு தீர்க்கதரிசியும் அனுப்பப்படவில்லை, எழுப்பப்படவில்லை இந்த மக்களுக்கு. அவ்விதமாயிருந்த இவர்கள் பாபிலோனிலிருந்து வந்தார்கள், ஆலயத்தை கட்டிவிட்டார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று இரண்டு தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு வசனங்களை சொல்லிவிட்டார்கள், எதிர்காலத்திலே கடவுள் என்ன செய்ய இருக்கிறார் என்கிற காரியத்தை. அதற்கு பின்பு ஒரு அமைதி, நீண்ட நெடிய அமைதி. ஆகவே திடீரென்று ஒரு குரல் யூதேயா, எருசலேம் பகுதிகளிலே ஒலிக்க துவங்குகிறது, மனம் திரும்புங்கள் என்று. அந்த செய்தியை கேட்டவுடன் மக்கள் இந்த யூதேயா, எருசலேமை சுற்றி வாழ்ந்த இடங்களிலிருந்து கூட்டம் கூட்டமாக, சாறை சாறையாக யோவானை தேடி போகிறார்கள். அவருடைய செய்தியை கேட்கிறார்கள், தென் அவர் இருக்கிற இடத்திற்கு போகிறார்கள். அப்படி வந்த அவர்களை பார்த்து இவர் சொல்லுகிறார், நான் அல்ல நீங்கள் எதிர்பார்த்த மேசியா, நான் தண்ணீரினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். ஆனால் எனக்கு பின்பு கடவுள் ஏற்கனவே வாக்கு பண்ணின ஒருவர் வர இருக்கிறார், அவர் என்னிலும் மேலானவர். அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொன்ன அந்த வார்த்தை. பிரியமானவர்களே, வேதத்தில் அநேக விதமான ஞானஸ்நானங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை நான் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு காட்டுகிறேன். முதலாவது, அதை நீங்கள் கற்றுக்கொண்ட பின்பு நாம் எடுக்க வேண்டிய ஞானஸ்நானம் குறித்து நாம் வரலாம். முதலாவது ஞானஸ்நானம் இந்த யோவான் கொடுத்த ஞானஸ்நானம். இந்த யோவான் இப்பொழுது மத்தேயிலும் இருக்கட்டும், நீங்கள் மார்க்கு 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்த பகுதிக்கும் வரலாம். அந்த பகுதியிலே நீங்கள் பார்த்தால், யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து எதற்காக கொடுத்தான் என்றால், 4ஆம் வசனம், பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தான். அதாவது இஸ்ரவேல் மக்கள் எவ்விதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்? மோசேவின் வழியாய் கொடுத்த கட்டளைப்படி என்றால், பாவம் செய்து குற்ற உணர்வு, பாவ உணர்வு வருகிற போது அவர்கள் ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ அல்லது பறவைகளையோ கொண்டு போய் கடவுளுக்கு காணிக்கையை செலுத்த வேண்டும். செலுத்தி அந்த ஆசாரியன் அந்த இரத்தத்தை எடுத்து பலிபீடத்தின் மீது தெளித்து அனுப்புகிற போது இவர்கள் செய்த அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லி கடவுள் சொல்லி அதை இவர்கள் செய்து வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் ஆண்டாண்டு காலமாக, உணர்வு வருகிற போதெல்லாம். அப்படி இருந்த அந்த மக்களுக்கு மனம் திரும்புங்கள், உங்கள் பாவம் மன்னிக்கப்படும் என்கிற குரல். இது எப்படிப்பட்ட ஒரு காரியம் என்பதை ஆர்வத்தோடு இவர்கள் கேட்கிறார்கள். கேட்டால், நான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது முற்றிலும் புதிதானது இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு. அப்படி அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். நீங்கள் லூக்காவிலே பார்க்கலாம், அவர் இந்த சுற்றி பகுதிகளிலே, எருசலேம், யூதேயா ஆகிய இந்த பகுதிகளில் எல்லாவற்றிலும் போய் பிரசங்கம் பண்ணாராம். யாரு? யோவான் ஸ்நானகன். மனம் திரும்புங்கள், உங்களுக்கு ஞானஸ்நானம் இருக்கிறது, எடுத்துக்கொள்ளுங்கள்
மனம் திரும்புங்கள், பாவ மன்னிப்பு பெறும்படியாய் ஞானஸ்நானம் எடுங்கள் என்று பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறார். இங்கே 4ஆம் வசனம் தான் சொல்லுது, அவர் பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கம் பண்ண உடனே யாரெல்லாம் வராங்க? 5ஆம் வசனம், யூதேயா தேசத்தார், யூதேயா தேசத்தார், எருசலேம் நகரத்தார், இவர்கள் அனைவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு, அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்க? பாவம் செய்யும் போது எருசலேம் தேவாலயத்திற்கு ஒரு ஆட்டையோ அல்லது ஒரு காளையோ பாவத்திற்கு தக்கபடி அல்லது பறவைகளையோ கொண்டு போய் ஆசாரியன்ட்ட விடுவாங்க. இது குற்ற நிவாரண பலி அல்லது இது பாவ நிவாரண பலி. த மூமெண்ட் இது குற்ற நிவாரண பலி என்று அவர்கள் சொன்ன உடனே ஆசாரியனுக்கு தெரியும் அவங்க பாவம் பண்ணியிருக்காங்க இல்லையா? என்ன பாவம்லாம் கேட்க வேண்டியதில்லை. அதை வெட்டி ரத்தத்தை தெளித்து மன்னிப்பை கொடுத்து அனுப்பி விடுவார்கள். இங்கே இவர்கள் வந்து முதல் முறையாக அவ்விதமான வழக்கத்திலிருந்து வெளியே வந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிறார்கள். யோவான் இடத்துல சொல்லி அவன் யோர்தான் நதியிலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறான். இப்படி யோர்தான் நதியிலே பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார்கள் அவர்கள். இது யோவான் கொடுத்த ஞானஸ்நானம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். அதிலே முதல் 2-3 வசனங்கள். பவுல் எபேசுவுக்கு வருகிறார். அங்கே இருக்கிற சீஷரை கண்டு 2ஆம் வசனத்தில், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? அதற்கு அவர்கள், நாங்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை பெற்றோம். அப்போ யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் என்ன என்று 4ஆம் வசனம் சொல்லுகிறது. இந்த யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் அல்லது விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றுதான் ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம், அவ்வளவுதான். அதாவது அன்றைய காலகட்டத்தில் மிருகங்களை பலி கொடுக்க வேண்டும் என்பதிலிருந்து மனம் திரும்பி இனிமேல் பாவங்களை அறிக்கையிட்டு தண்ணீர் முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டால் போதும் என்று முதலாவது திரும்பின ஒரு திருப்புதல் தான் யோவான் கொடுத்த ஒரு ஞானஸ்நானம். அது ஒரு துவக்கமே. ஆனால் யோவானுடைய நோக்கம் என்ன என்றால், அவருக்கு பின் வருகிறதான இயேசுவின் மீது மக்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் வர வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். ஆக யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தினுடைய நோக்கம் என்ன என்றால், மக்களை அதிலிருந்து அடுத்ததற்கு நடத்த வேண்டும். ஆகவே முதலாவது வந்தது இந்த யோவானுடைய ஞானஸ்நானம். நீங்கள் இன்னும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். இதே அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தினுடைய 24-25 வசனங்களை பாருங்க. அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும், இந்த அலெக்சாந்திரியா என்கிற பட்டணம் எகிப்தில் இருக்கிறது, எகிப்திலே, அதில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமாகிய அப்பல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசுவுக்கு வருகிறான். வந்து அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். கவனிச்சிங்களா? இந்த அப்பல்லோ என்கிறவன் எகிப்துல பிறகுகிறான், அங்கே படிக்கிறான், யோவானுடைய ஞானஸ்நானத்தை அறிந்திருக்கிறான். ஆனால் இயேசுவை குறித்து அவன் கேள்விப்படவே இல்லை. உதாரணத்திற்கு இயேசு சொன்ன கட்டளை ஆகிய ஒன்றை குறித்து அவன் கேள்விப்படவே இல்லை. ஆகவே யோவான் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டே இவனுக்குள் ஒரு அனல் உள்ளவனாய் இருக்கிறான். பழைய ஏற்பாடு முழுவதும் இருக்கிற வசனங்களை எடுத்து போகிற இடங்கள் எல்லாம் வியாக்கியானம் பண்ணுகிறான். அந்த அளவுக்கு வல்லமை உள்ளவனாயிருந்தான். ஆனால் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. யோவான் ஞானஸ்நானம் மட்டும் தான் எடுத்திருக்கிறான். அதை மட்டும் தான் அவன் அறிந்திருக்கிறான். வேதம் சொல்லுகிறது. இதை கூர்ந்து கவனித்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் நீங்க அடுத்த வசனத்துல பார்க்கலாம். அவனை தனியே அழைத்து கொண்டு போய், அதாவது அவனுடைய வீட்டுக்கே கூட அழைத்து போயிருக்கலாம், போயிட்டு அவன்கிட்ட சில காரியங்களை விளக்கி சொல்லுகிறார்கள். சொன்ன பின்பு 28ஆம் வசனத்துல அவன் ஆகாயாவுக்கு போகிறான். அங்கே போய் அங்கே வெளியரங்கமாக யூதர்களோடு இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களின்படி திருஷ்டாந்தப்படுத்துகிறான். இப்பொழுது காரணம், இப்பொழுது அவன் இயேசு சொன்ன
அந்த மேசியா அவர்தான் என்பதை இவர்கள் வழியாக கற்றுக்கொண்டான். ஆக யோவான் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யூதர்கள் மட்டுமே. அந்த யூதர்கள் கூட எருசலேம் அல்லது யூதேயாவை சேர்ந்தவர்கள், சிலர் கலிலேயாவை சேர்ந்தவர்களும் இருக்கக்கூடும். சமாரியர்கள் இல்லை. அவ்விதமாய் இந்த யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் மனம் திரும்புதலுக்கு என்று பாவ மன்னிப்புக்காக கொடுக்கப்பட்டது. இது ஒரு ஞானஸ்நானம். இரண்டாவது ஞானஸ்நானம் இயேசுவினுடைய சீஷர்கள் கொடுத்த ஞானஸ்நானம். இயேசுவினுடைய சீஷர்கள் இயேசு அவரோடு இருக்கும் போதே ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். அதை குறித்து யோவான் 4ஆம் அதிகாரம் எழுதியிருக்கிறது. ஈவன் யோவான் 3ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனம், இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோடு சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். ஆனால் இதை குறித்து இன்னும் விளக்கமாக 4ஆம் அதிகாரத்தில் யோவான் எழுதுகிறார். முதல் 3 வசனங்களிலே யோவானை விட அதிகமான மக்களுக்கு இயேசு ஞானஸ்நானம் கொடுத்து விட்டார் என்று பரிசேயர்கள் கேள்விப்படுகிறார்கள். யோவானை பார்க்கிலும் அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் இயேசு என்று அவர்கள் அறிந்தபோது கடவுள், அதாவது இயேசு கலிலேயாவுக்கு போகிறார். ஆனால் யோவான் இங்கே எழுதுகிறார், இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, ஆனால் இயேசுவினுடைய சீஷர்கள் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். இது யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தினுடைய தொடர்ச்சி. அதே ஞானஸ்நானம் தான், அதே மனம் திரும்புதலுக்கு என்று பாவ மன்னிப்புக்காக கொடுக்கப்பட்ட ஞானஸ்நானம் யோவானுடைய தொடர்ச்சி. ஆனால் யோவான் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். இயேசுவினுடைய சீஷர்கள் இந்த ஞானஸ்நானத்தை கொடுக்கிறார்கள். இதில் பெற்றது யாரு என்றால் இதுவும் யூதர்கள் மட்டும்தான். இந்த ஞானஸ்நானமும் யூதர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது, வேற யாருக்கும் கொடுக்கப்படலை. இதற்கு அடுத்து இன்னொரு ஞானஸ்நானம், அது இயேசு எடுத்த ஞானஸ்நானம். மத்தேயு 3:13 முதல் 16 வரை. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். நல்லா கவனிங்க, யோவான் யூதேயாவில் மட்டும்தான் பிரசங்கம் பண்ணாரு, கலிலேயாவில் போய் பிரசங்கம் பண்ணல, வேதம் எழுதல அப்படி. ஆக இயேசு யோவானுடைய பிரசங்கத்தை கேட்டு வந்தவர் அல்ல. அங்க இயேசு யோவான் செய்த பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் எடுக்க வரவில்லை. அங்கு நீங்க அதை நல்லா கூர்ந்து கவனிக்கணும். லூக்கா 3ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம், அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசம் எங்கும் போய், யோர்தான் நதிக்கு அருகான தேசம் 2 பக்கத்திலையும் போய் மனம் திரும்புதலுக்கு என்று பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். ஆக அவன் கலிலேயாவிலே, இயேசு வாழ்ந்த கப்பர் நகுமிலே போய் பிரசங்கம் பண்ணல, அல்லது இயேசு வளர்ந்த நாசரேத்தூரில் போய் பிரசங்கம் பண்ணல கலிலேயாவில். ஆனாலும் அந்த வேளை வந்தபோது இயேசு கலிலேயாவை விட்டு யூதேயாவுக்கு வருகிறார். யோர்தான் நதி அருகிலே வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறார். இயேசு எடுத்த ஞானஸ்நானம் என்ன ஞானஸ்நானம் என்றால், யோவான் கொடுத்ததுதான், மனம் திரும்புதலுக்காக பாவ மன்னிப்புக்கு என்று கொடுத்ததுதான். ஆனால் இயேசு எடுக்கிற முறையிலே அது மனம் திரும்புதலுக்கான பாவ மன்னிப்பான ஞானஸ்நானம் இல்லை, கடவுளுடைய நீதியை நிறைவேற்றுகிற ஞானஸ்நானம். படிங்க 15ஆம் வசனம், மத்தேயு 3:15. இயேசு ஞானஸ்நானம் எடுக்க யோவானிடத்தில் வந்தபோது யோவான் இயேசுவை தடுக்கிறான். நான் உம்மிடத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்று கேட்க இயேசு சொல்லுகிறார், இப்பொழுது இடம் கொடு. இப்படி, அதாவது நான் இப்பொழுது உன்னிடத்தில் ஞானஸ்நானம் எடுப்பதன் வழியாக இப்படி எல்லா நீதியையும், அதாவது கடவுள் ஒரு நீதியை வைத்திருக்கிறார், அவர் ஒரு பிரின்சிபல் வச்சிருக்காரு. கடவுள் நீதி உள்ள பரிசுத்தம் உள்ள கடவுள். பாவத்தில் விழுந்து போன, பரிசுத்தம் இழந்து போன ஒரு மனிதன் கடவுள் அண்டையில் வரவே முடியாது. ஆனால் அந்த மனிதனை கடவுள் அண்டையில் வர வைப்பதற்காக ஒரு வழியை உருவாக்குகிறார். அந்த வழி மனிதனில் இருந்து தான் துவங்க வேண்டும். ஆகவே அந்த மனிதன் கடவுள் ஏற்படுத்தின நீதி பரிசுத்தம் என்கிற ஒரு வழி இல்லாமல் வர முடியாது. ஆகவே அவர் சொல்லுகிறார், கடவுளுடைய நீதியை நான் நிறைவேற்ற வேண்டும்,
நிறைவேற்றி அநேகரை அல்லது எல்லோரையும் கடவுள் அண்டில் கொண்டு வர வேண்டும். அதற்கு ஒரே வழி, நான் இப்பொழுது இதை எடுக்க வேண்டும். ஆகவே தேவனுடைய எல்லா நீதியும் நிறைவேற்றுவதற்கு நான் இப்பொழுது ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி எடுத்துக்கொள்கிறார். இது தேவ நீதியை நிறைவேற்றுகிற ஞானஸ்நானம். ஆனால் யோவான் கொடுத்த அதே ஞானஸ்நானம் தான். ஆக இந்த 3 ஞானஸ்நானங்களை பார்த்தோம். மூன்றும் ஒன்று வெவ்வேறு காரியங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. எடுத்தவர்கள் யூதர்கள் மட்டும்தான், குறிப்பாக யூதேயாவை சேர்ந்த அதை சுற்றி வாழ்கிற மக்கள் தான். இப்பொழுது 4வது ஞானஸ்நானத்திற்கு வருகிறோம். அந்த ஞானஸ்நானம் தான் இயேசு பரத்திற்கு எடுக்கப்பட்ட போது கொடுக்க சொன்ன ஞானஸ்நானம், அதாவது விசுவாச ஞானஸ்நானம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும், இங்கேதான் எவ்ரிபடி இஸ் இன்க்ளூடட், சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். இதனுடைய தொடர்ச்சி மார்க் 16ஆம் அதிகாரத்தினுடைய 15-16 இருக்குது. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். யோவான் எங்க பிரசங்கித்தாரு? யூதேயில மட்டும். ஆனால் இயேசு எங்க பிரசங்கித்தாரு? இஸ்ரவேல் தேசம் முழுவதும் மட்டுமே. ஆனால் இவர்களுக்கு என்ன அழைப்பு? உலகம் முழுவதும் போங்கள், எல்லோருக்கும் அறிவியுங்கள். எவன் ஒருவன் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறானோ அவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொல்லி இயேசு ஒரு ஞானஸ்நானத்தை கொடுக்கிறார். இது யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் இல்லை. யோவான் கொடுத்தது மனம் திரும்புதலுக்கு பாவ மன்னிப்புக்கென்று. ஆனால் அந்த மனம் திரும்புதலுக்கும் பாவ மன்னிப்புக்கும் என்று எடுக்கிற ஞானஸ்நானம் அவருக்கு பின் வருகிற இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என்பதற்கு நடத்துவதற்காக. இப்பொழுது இயேசு வந்து விட்டார். வந்து இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். இதுவும் மனம் திரும்புதலுக்கு பாவ மன்னிப்புக்கு தான், இயேசுவின் வழியாய் பிதாவினுடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கென்று கொடுக்கப்பட்ட ஞானஸ்நானம் இது. இந்த ஞானஸ்நானம் தான் உலகம் முழுவதும் கட்டளையாக பெற்றுக்கொண்டு எல்லா திசைகளிலும் எல்லா தேசங்களுக்கும் மக்கள் கடந்து போனார்கள். கடவுளுடைய பிள்ளைகள் போய் வசனத்தை அறிவித்தார்கள். அப்படி அறிவித்ததனுடைய விளைவுகளில் ஒன்றுதான் நீங்கள் இங்கே அமர்ந்திருப்பது, நான் இங்கே நிற்பது. திருப்புங்கள் லூக்கா 24ஆம் அதிகாரம். அதிலே 47ஆம் வசனம். இயேசு சொல்லுகிறார் பரத்திற்கு போவதற்கு முன்பு, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. கவனிச்சிங்களா? இயேசுவும் அதை தான் சொல்றாரு. யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் தான் மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு ஆகிய இவைகள் இரண்டும் எருசலேமில் துவங்க வேண்டும், உலகம் முழுவதும் சகல தேசத்திற்கும் கொண்டு போக வேண்டும் என்று இயேசு சொன்னார். சொல்லிவிட்டு இதனுடைய தொடர்ச்சி பரிசுத்த ஆவியானவர் வந்த பின்பு பேதுரு ஒரு செய்தி கொடுக்கிறார் அப்போஸ்தலர் 2. அப்படி கொடுக்கும்போது அப்போஸ்தலர் 2:38 அந்த செய்தியை கேட்ட மக்கள் பேதுருவினிடத்தில் கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேதுரு சொல்றாரு 2:38 அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்புங்கள். ஆக மனம் திரும்புதல் வந்துருச்சு. ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பேதுரு இங்கே இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லுகிறார். ஆனால் கொடுத்த ஞானஸ்நானம் இயேசு சொன்னதுதான், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற இந்த 3 காரியங்களை இணைத்து 3 திரியேக கடவுளை அவருடைய பெயரினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். இது எல்லோருக்குமான ஞானஸ்நானம் இங்கேதான் துவங்குகிறது. எல்லோருக்கும். எத்தனை பேர் வந்திருந்தாங்க பேதுருடைய செய்தியை கேட்க? ஏறக்குறைய 13 முதல் 17 பகுதிகளை சேர்ந்த மக்கள், பல மக்கள், பண்டிகைக்கு வந்தவர்கள் என எல்லோருமே அன்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார்கள். இப்படியாக இந்த 4வது, அதாவது இயேசு சொன்ன அந்த ஞானஸ்நானம் அங்கே நடைமுறைக்கு வர துவங்குகிறது. இந்த ஞானஸ்நானம் என்கிற வார்த்தையிலே நான் ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். இங்கிலீஷ்ல பேப்டிசம் என்று இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது. பேப்டிசம் நம்மளுடைய புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழி மாற்று செய்யப்பட்டது, மொழியாக்கம் செய்யப்பட்டது. கிரேக்கத்திலிருந்து பழைய ஏற்பாடு எபிரேயத்தில் எழுதப்பட்டது, எபிரேயத்திலிருந்து ஆங்கிலத்திற்கு
மொழியாக்கம் செய்யப்பட்டது. புதிய ஏற்பாடு கிரேக்கத்திலிருந்து ஆங்கிலத்திற்கு. அப்போ கிரேக்கத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் ஆங்கிலத்திலே அப்படியே ஆங்கிலமாக மாற்றி தான் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றாலும் ஆங்காங்கே சில வார்த்தைகள் கிரேக்கத்திலேயே விட்டுட்டுக்கிறாங்க. ஆங்காங்கே சில வார்த்தைகள் அன்றைக்கு பேச்சு வழக்கில் இருந்த அரேமியத்திலும் இருக்கிறது. தலித்தாகுமி என்பது அன்றைக்கு பேச்சு வழக்கில் இருந்த ஒரு அரேமிய கிரேக்க கலப்பு. அதற்கு தமிழிலே சிறு பெண்ணே எழுந்திரு என்று அர்த்தம். ஆனால் அது ஆங்கில வார்த்தை அல்ல, தலித்தாகுமி என்பது இல்லையா? அதுபோல பேப்டிசம் என்கிற இந்த ஆங்கில வார்த்தை இருக்குது அல்லவா, இதனுடைய ஒரிஜினல் கிரீக் வேர்டு வந்து பேப்டைசோ, அதாவது பேப்டிசோ ஆர் பேப்டோ என்கிற இந்த இரண்டு வார்த்தைகள் இருக்குல்ல, இதுதான் அந்த கிரேக்க புதிய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை பேப்டிசோ ஆர் பேப்டோ. இந்த பேப்டிசோ ஆர் பேப்டோ என்கிறதான கிரேக்க வார்த்தைக்கு உள்ளபடியே ஆங்கிலத்தில் என்ன சொல்ல வேண்டும் என்றால் இமர்ஸ், அழுத்து அல்லது முழ்கு. தமிழ்ல சொல்றதா முக்கி எடு அல்லது மூழ்கு அல்லது முக்கி எடு என்று அர்த்தம். இமர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு டீ கடைக்கு போறீங்க, ஊர்ல, இங்க டீ கடை இல்ல, ஒரு டீ கடைக்கு போறீங்க, ஒரு டீ வாங்குறீங்க, பசி, அந்த கடையிலேயே ஒரு பன் இருக்குது, வாங்குறீங்க. ஒரு பன்னை வாங்கி புட்டு டீல தொட்டு சில பேரு முக்கி நல்லா டிப் பண்ணி ஃபுல்லா சாப்பிடுவோம்ல, அப்படி மூழ்கிறோம்ல, அது பேப்டிசம் அந்த பன்னுக்கு. அதுதான் பேப்டிசோ ஆர் பேப்டோ என்கிற வார்த்தைக்கான உண்மையாகவே இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ சொல்றதா இருந்தாக்கா. உதாரணத்திற்கு அப்போ யோவான், ஜான் த பேப்டிசர் என்று எழுதியிருக்குல்ல பைபிள்ல, ஜான் த பேப்டிசர்னு, அதை உள்ளபடியே எப்படி எழுதியிருக்க வேண்டும் ஆங்கிலத்தில் என்ன, ஜான் த இமர்சர் என்று மொழி ஆக்கம் செய்திருக்க வேண்டும். ஆனால் 1611 வருடத்திலே இங்கிலாந்துடைய அரசன் கிங் ஜேம்ஸ் வேதாகமத்தை கிரேக்கத்திலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழியாக்கம் செய்யுங்கள் என்று அனுமதி கொடுத்த போது அந்த மொழியாக்கம் செய்தவர்கள், மொழிபெயர்ப்பு செய்தவர்கள் இந்த பேப்டிசோ ஆர் பேப்டோ என்கிற வார்த்தைக்கு வந்தபோது அதை இமர்ஸ் என்று எழுத தைரியம் இல்லாமல், இமர்ஸ் என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க தைரியம் இல்லாமல், இன்னைக்கு நம்ம பாடணுமே பயம் என்று, பயத்தோடு அரசனுடைய கட்டளைக்காக, அரசன் ஒரு கட்டளை கொடுத்தான். அந்த கட்டளை என்னவென்றால், அன்றைக்கு இருந்த எக்ஸிஸ்டட் கிறிஸ்டியானிட்டி, வாட் இஸ் தட், ரோமன் கேத்தலிக் சர்ச், அந்த எக்ஸிஸ்டட் கிறிஸ்டியானிட்டியினுடைய எந்த சடங்குகளும், எந்த சம்பிரதாயங்களும் அல்லது எந்த பழக்க வழக்கங்களும் தடைபடக்கூடாது, அதற்கு கேள்வி வந்துவிடக்கூடாது, அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தான். அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவ உலகத்தில், அதாவது அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் குழந்தைகளுக்கு தண்ணீர் தெளித்து ஒரு கிறிஸ்டனிங் பண்ற பழக்கம் உண்டு குழந்தைகளுக்கு. அப்போ தண்ணீரை இப்படி ஸ்பிரிங்கிள் பண்ணுகிற, அந்த கிறிஸ்டனிங் பண்ணுகிற அந்த காரியத்தை ஜான் த இமர்சர் என்று போட்டு இமர்சிங்கை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாவே அந்த கிறிஸ்டனிங் கொஸ்டின் ஆயிடுதாங்க அதுக்கு முன்னாடி இருந்த பழக்க வழக்கத்துல. ஆகவே இந்த கேள்வி குழப்பத்தை உருவாக்கி அன்றைக்கு இருந்த அந்த ரோமன் கத்தோலிக்க சபை இங்கிலாந்து அரசனுக்கு விரோதமாக எழும்புவதன் வழியாக இங்கிலாந்து அரசன் நம்மை வெட்டி அல்லது நமக்கு தண்டனை கொடுத்து விடக் கூடாது என்கிற பயத்தோடு அவர்கள் ஜான் த இமர்சர் என்றும் போட விரும்பவில்லை. அதுக்காக ஜான் த ஸ்பிரிங்க்லர்னும் போட விரும்பல. ஃபார் எக்ஸாம்பிள், அவர்கள் தே ரீஇன்வென்டட் a word, பேப்டிசோ ஆர் பேப்டோ என்கிற வார்த்தையை இங்கிலீஷுக்கு தே ஆக்சுவலி பிரிங் இட் இன், புதுசா ஒரு வார்த்தை பேப்டிசம் என்று. பேப்டிசம் என்கிற வார்த்தையினுடைய ரூட் என்ன, அது எங்கிருந்து துவங்கினது, எப்படி வந்தது, இப்பொழுதும் நீங்க போய் தேடி பாருங்க, யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் இட். அது ஆங்கில வார்த்தை அல்ல, ஆங்கிலத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்ட வார்த்தை. முற்றிலும் மாற்றாமல் ஆனால் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு வார்த்தை. 1611 பிரிண்ட் ஆன அந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷனுக்கு பின்புதான் பேப்டிசம் என்கிற வார்த்தை கிறிஸ்தவர்களுக்கு தெரியவே ஆரம்பித்தது. யார் ஒருவர் அன்றைக்கு வேதாகமத்தை விலை கொடுத்து வாங்கி படிக்க வாய்ப்பு பெற்றார்களோ அன்று முதல், ஏன்னா அப்பதான் பைபிள் கிடைக்குது, அவர்கள் when they come to this place, John the Baptist,
அந்த பேப்டிசம், அந்த பேப்டிஸ்ட் என்கிற வார்த்தைக்கு அப்பொழுதுதான் அவர்கள் ஒருவேளை எதுவா இருக்கும் இதுவரைக்கும் நாம் சபையிலே பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், அதுவா இருக்கும் என்கிற ஒரு கருத்துக்கு, ஒரு முடிவுக்கு வந்து சேருகிறார்கள். இப்படித்தான் அது வந்தது. ஆகவே பேப்டிசம் அல்லது பேப்டிசோ என்கிற அந்த வார்த்தைக்கு அமிழ்த்தி எடுத்துதல் அல்லது முக்குதல், மூழ்க வைத்தல் என்கிற காரியங்களிலே இமர்ஸ் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி அந்த வார்த்தையை நீங்கள் கற்றுக்கொண்ட பின்பு, இதுதான் கடவுள் இயேசுவின் வழியாக சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளை. கோ அண்ட் இமர்ஸ் எவரிபடி. அதுதான் அந்த வார்த்தையை நீங்க சரியா டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தா, இவ்வளவு காரியங்களில் வேத வல்லுநர்கள், கடவுளுடைய பிள்ளைகள் அநேக காரியங்களை மாற்றியிருக்கிறார்கள். 1611 வருஷத்துல வந்த பைபிளுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் வந்திருக்கிற எத்தனையோ பைபிள்கள் அநேக காரியங்கள் மாறிக்கொண்டே வருகிறது, வார்த்தைகள். ஆனா யாருக்கும் இன்னும் அந்த தைரியம் வரல, அதை ஜான் த இமர்சன் மாத்திர தைரியம் இன்னும் வரல யாருக்கும். பட் காட் அலௌட் இட், பிகாஸ் God knows people will search what is the Greek word, what is the meaning of Greek, what is the meaning of Hebrew. எல்லாரும் இப்போ எபிரேயம் படிக்கிறாங்க, கிரேக்கு படிக்கிறாங்க, அவங்களுக்கு அதனுடைய அர்த்தம் தெரியும். அர்த்தம் தெரிஞ்சிருச்சு. Are they talking that one? Not everybody. இன்னைக்குமே கிறிஸ்தவ உலகத்துல தண்ணீர் முழுக்க எடுக்கணுமா அல்லது தண்ணீர் தெளிப்பு போதுமா? குழந்தை பருவத்திலே எடுக்கணுமா அல்லது வளர்ந்து எடுக்கணுமா? குழந்தைகள் எடுத்தவங்க வளர்ந்தும் எடுக்கணுமா? தண்ணி எப்படி என்கிற பல கேள்விகளை இன்னும் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்? இந்த ஒரு வார்த்தை. வேதம் முதலாவது மனிதன் கையில் வர துவங்கி இங்கிலீஷ்ல வந்த போது, இஃப் தே ஹாவ் அ கட் அண்ட் ஹாவ் அ ஹானஸ்டி அண்ட் ஃபியர்ட் காட் அண்ட் தே கோ அக்கார்டிங்லி, எல்லாமே இம்மர்ஷன் போட்டிருந்தாங்களா, திங்ஸ் வில் சேஞ்ச். இயேசு யோர்தான் நதியில் போய் எடுத்தார். வேதம் சொல்லுகிறது அவர் ஜலத்திலிருந்து கரை ஏறின போது என்று. இயேசுவின் மீது தண்ணீர் தெளிக்க வேண்டும் என்றால் யோர்தான் நதியில தான் தெளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜானுக்கு நீங்க அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல போய் பாருங்க. அந்த கந்தாகே என்கிற எத்தியோப்பியன் இருக்கிறான் இல்லையா, அவன் ரதத்தில் போய் கொண்டிருக்கிறான். பிலிப்பு பரிசுத்த ஆவியினுடைய வார்த்தையின்படி ஓடி போய் ரதத்தோடு சேர்ந்து கொள்ளுகிறார். நீ வாசிப்பது உனக்கு புரிகிறதா என்று கேட்கிறார். எனக்கு தெரியவில்லை, யாராவது சொன்னால் புரியும், நான் சொல்லுகிறேன் என்று ரதத்தில் அமர்ந்து காரியங்களை விளக்குகிறார். விளக்கி முடித்தவுடன் ரதம் போய்கொண்டே இருக்கிறது. அந்த மந்திரி பார்க்கிறார், இதோ தண்ணீர் இருக்கிறதே என்று ஒரு இடத்தை காட்டுகிறார். தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெற என்ன தடை? அவர்கள் பேசிக்கொண்ட வார்த்தையின்படி இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் மூழ்குவதற்கு என்ன தடை என்றுதான் அவர் கேட்டிருக்க வேண்டும். பிகாஸ் த பேப்டிசம் என்கிற வார்த்தையை நம்ம இப்பொழுது இப்படி எடுத்து பார்க்கும்போது, நான் மூழ்குவதற்கு என்ன தடை என்று. ஆனால் இதோ தண்ணீர் இருக்கிறது, என் மீது தெளிக்க என்ன தடை என்று கேட்க தண்ணீரை அவர் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் he is traveling from Jerusalem to Africa, more than 3000 miles or more than 3000 kilometers, so that he have plenty of water to drink இந்த ரதத்துல. ஆகவே தெளிப்பதா இருந்தால் தண்ணீர் இருக்கிறதை என்று காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இவர் உடனடியே எடுத்து தண்ணீர் இருக்குதே என் மேல தெளிச்சிருன்னு கேட்டிருக்கலாம். Is it not? ஆகவே we need to learn Bible in a proper way. And ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நமக்கு சில காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம். காரணம், நாம் கேட்ட, நாமே இமேஜின் பண்ணி கொண்ட சில காரியங்கள் நமது மனதில் பதிந்திருக்கும். The day when we come to know, when we get the light on particular words, அன்று துவங்கி நாம் எப்படி செயல்படுகிறோம், எதை விசுவாசிக்கிறோம் என்பதில் தான் கடவுள் நமக்கு சோதனை வைத்திருக்கிறார், நமக்கு பரிசோதனைகள் வைத்திருக்கிறார். ஆகவே ஜான் த பேப்டிஸ்ட் என்பதை ஜான் த இம்மர்சர் என்று ஆக்சுவலி மொழிபெயர்த்திருக்க வேண்டும் என்று இப்பொழுது நாம் ஞானஸ்தானத்துக்கு வந்துவிட்டோம். அடுத்ததாக ஒரு ஞானஸ்தானம், அது என்ன? அதுதான் இன்றைக்கு நாம் வாசித்த பகுதி. அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். ஆக ஆவியின் ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம், த பேப்டிசம் ஆஃப் ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். இதைதான் மத்தேயு 3:11, லூக்கா 3:16, யோவான் 1:33 ஆகிய பகுதிகளில் எல்லாம் எழுதியிருக்கிறதுங்க. யோவான் 1:33 வாங்க. அதிலே யோவான் சொல்லுகிறார்,
நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று சொல்லி இருந்தார். இங்கே யோவான் சொல்றாரு தன்னுடைய சீஷர்களுக்கு, ஆனால் என்னை ஞானஸ்நானம் கொடுக்கும்படி அனுப்பினவர் யாரு? பிதா. அவர்தான் சொன்னாரு, நீ ஞானஸ்நானம் கொடுக்கிறல்ல அநேக மக்கள், அந்த அநேக மக்கள்ல யார் மீது பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குவதை நீ பார்க்கிறாயோ அவர் மற்ற எல்லோருக்கும் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று யோவான் சொல்றாரு. கடவுள் எனக்கு சொல்லியிருந்தாரு. ஆகவே நான் பார்த்தேன், இயேசு வந்தார், ஞானஸ்நானம் எடுத்தார், ஜலத்திலிருந்து கரை ஏறினார், ஜெபித்தார். லூக்கா 3ஆம் அதிகாரம் சொல்லுதுங்க, அவர் ஞானஸ்நானம் எடுத்துட்டு ஜெபிச்சாராம் இயேசு. லூக்கா 3:21, ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மீது இறங்கினார். இயேசு ஜெபித்தாராம். இப்போ யோவான் சொல்றாரு, நான் பார்த்தேன், இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார், வானம் திறந்தது, பரிசுத்த ஆவியானவர் இயேசு ஜெபித்தவுடன் வந்து அவர் மீது இறங்கினார். ஆகவே இவர்தான் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்க போகிறவர் என்று அவர் சாட்சியிட்டார். யாரு? யோவான். இயேசு எதற்காக ஜெபித்திருப்பாராங்க? சிம்பிள். ஒரு அப்பத்தை அல்லது சில அப்பத்தை 5000 பேருக்கு கொடுக்கணும்னா அவர் எதுக்காக ஜெபித்திருப்பாரு? ஆண்டவரே இந்த அப்பத்தை ஆசீர்வதியும், லெட் எவரிபடி ஈட் என்று ஜெபித்திருப்பார். கடவுள் ஆசீர்வதித்தார், எல்லாரும் சாப்பிட்டாங்க. ஒருத்தனை சுகமாக்கணும்னாக்க இயேசு எதற்காக ஜெபித்திருப்பாரு? ஆண்டவரே இவன் கண்ணை திறக்க வேண்டும். அவருக்குள் அவர் ஜெபித்திருப்பாரு, அவன் கண்ணை தொட்டு சுகமாகுன்னு சொன்னா சுகமாயிருப்பாரு. ஆக இங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டு அவர் ஜெபம் பண்றாரு. எதற்கு ஜெபம் பண்ணியிருப்பாரு? ஆஃப்டர் ஹி பிரேட், பரிசுத்த ஆவி வந்து அவர் மேல உட்கார்றாரு. which means he got an answer for his prayer. ஆக ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால என்ன நிரப்புங்கன்னு தான் கேட்டிருப்பாரு. so that வானம் திறந்தது, கடவுள் பரிசுத்த ஆவியை புறாவை போல இறக்குனாரு. ஆக யோவான் இதை சொல்றாரு, அவர் ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று. கவனிங்க, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 1:4. அப்பொழுது இயேசு சொல்றாருங்க, அன்றியும் அவர் அவர்களோடு கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் தண்ணீரினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் யாரு கொடுப்பாரு? யோவானுடைய வாக்குத்தத்தம், அவர் பெரியவர் கொடுப்பார். அவர் பிதா சொன்னாரு, யார் மேல இறங்குதோ அவர் கொடுப்பார். இங்க இயேசு சொல்றாரு, இன்னும் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். You see that? இன்னும் சில நாளுக்குள்ளே நீங்கள் பெறுவீர்கள். இயேசு பரத்திற்கு போகிறார், பிதா வாக்கு பண்ணினதை அனுப்ப போகிறார். இது வாக்கு பண்ணினது. வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், நீங்க படிங்க. இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். லூக்கா 24:49, என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். பிதா என்ன வாக்கு பண்ணியிருக்காரு? பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம். ஆக என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். எப்ப சொல்றாரு? அவர் பரத்திற்கு போவதற்கு முன்பு. நீங்களோ அந்த நான் அனுப்ப போகிற வாக்கு தத்தத்தை உன்னதத்திலிருந்து அது வருகிற போது நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற பலத்தினால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று சொல்லிவிட்டு போகிறார். மறுபடியும் அப்போஸ்தலர் 1:5, சில நாளிலே பெறுவீர்கள் என்று பார்த்தோம் அல்லவா? அடுத்த வசனம், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். ஆக பரிசுத்த ஆவியினாலே இயேசு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்பது யோவான் சொன்ன தீர்க்க தரிசனம் அண்ட் ஆல்சோ கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தம். புதிய ஏற்பாட்டுக்கு நீங்க வந்த உடனே the first promise you see was மத்தேயு 1:21, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏன் எனில் அவர் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். That's the first promise. Jesus will give salvation. First promise. The second promise was Matthew 3:11.
He will baptize you with Holy Spirit and fire. ஆக இது கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தம். அது இயேசுதான் செய்வார். எப்படி செய்வார்? பிதாவிடத்தில் போவார், வாக்குத்தத்தத்தை வாங்குவார், பூமிக்கு அனுப்புவார், அது மனிதர்கள் மீது பொழியப்படும். விச் மீன்ஸ் whoever comes under that cadre, யாரெல்லாம் அதுக்குள்ள வராங்களோ, பாவ மன்னிப்பு, மனம் திரும்புதல் என்கிற காரியங்களுக்கு வருகிறார்களோ அவர்கள் மீது அது அனுப்பப்படும். அப்படி அனுப்பப்படுகிற போது அவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள். நடந்ததா இது? இந்த வாக்குத்தத்தம் நடந்தது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம். அவர்கள் ஓரிடத்தில் கூடியிருக்கிறார்கள், சில அடையாளங்கள் நடக்கிறது. 4ஆம் வசனத்துல அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். The first time they got the baptism of Holy Spirit. That is the promise with which Father gave. That is the prophecy which John told. That is the promise which Jesus told them. And it is happened there. இந்த சம்பவத்தை அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்திலே பேதுரு எடுத்து பயன்படுத்துகிறார். பாருங்க, அப்போஸ்தலர் 11:15-16 வசனங்கள். நான் பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். எங்க? கொர்நேலியு வீட்டுல பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் பொழியப்படுகிறார். அதாவது பிதாவினுடைய வாக்குத்தத்தம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அவர்கள் ஆவியின் அபிஷேகத்தை பெறுகிறார்கள், ஞானஸ்நானத்தை பெறுகிறார்கள். அப்போ நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே நம்ம மேல எப்படி அந்த மேல் வீட்டறையில் பொழிந்ததோ அதே போல அவங்க மேலேயும் பொழிஞ்சது. அப்பொழுதுதான் நான் நினைவு கூர்ந்தேன். என்னது? யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று இயேசு சொன்னாரே. எதுல? அப்போஸ்தலர் 1:5-4. அது இது என்று நான் உணர்ந்து கொண்டேன் என்று பேதுரு சொல்லுகிறார். ஆக இயேசு எப்படி உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுப்பார்? அது பிதாவினுடைய வாக்குத்தத்தம். இயேசு பரத்திற்கு சென்று அனுப்பினது. அது மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கொடுக்கிறார். மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகிறவர்களுக்கு. ஆக உங்களில் அநேகர் ஞானஸ்நானம் பெற்றிருக்க கூடும். ஞானஸ்நானம் என்று நான் இப்பொழுது சொல்லுகிற வார்த்தை த இம்மர்ஸ் பேப்டிசம், தண்ணீர் முழுக்கு ஞானஸ்நானம். அதை பெற்றிருக்க கூடும். அவ்விதமான சமயங்களிலே ஒருவேளை உங்களுக்கு எந்த அனுபவமும் இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு எந்த அனுபவமும் நீங்க பெற்றுக்கொண்டது போல தெரியாம இருக்கலாம். சந்தேகப்படாதீங்க. ஏன் என்றால் அனுபவங்கள் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி. பரிசுத்த ஆவியானவர் இஸ் எ ட்ரினிட்டி. அவர் கடவுள். கடவுள் செயல்படும் விதத்தை அவர் இப்படிதான் செயல்பட வேண்டும் என்று நாம் வரையறுக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இங்க பாருங்க, அவர்கள் எல்லோரும் அங்க மேல் வீட்டு அறையில் அத்தனை நாள் உட்கார்ந்தாங்க, அவங்க மேல இறங்கினாரு. பட் இங்க கொர்நேலியு வீட்டுல அவர்கள் மனம் திரும்பல, ஞானஸ்நானம் எடுக்கல, வசனத்தை கேட்டுட்டு இருக்கும் போதே அவங்க மேல ஆவியானவர் பொழிஞ்சிட்டாரு. இஸ் இட் நாட்? பட் எபேசுல அவர்கள் யோவானுடைய ஞானஸ்நானம் எடுத்து சீஷர்களா இருக்கிறாங்க. ஆனா பரிசுத்த ஆவினா என்னன்னே அவங்களுக்கு தெரியல. It was differ with people. Don't seek for the experience. Don't seek for the அந்த அடையாளங்கள். சடுதியாய் பெரும் காற்று அடித்தது, அந்த இடம் அசைந்தது, அது எல்லா இடத்துலையும் நடக்காது. ஃபர்ஸ்ட் திங், இது ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். யோவேல் தீர்க்கதரிசி சொன்னது, அதனால அது அங்க நடந்தது. அப்படி எல்லா இடத்துலையும் அப்படி நடக்காது. அதோடு கூட மனம் திரும்புகிற மக்களாகி நாம் இருக்கிறோம் இல்லையா, நாம் முழுவதுமாய் மனம் திரும்பாமல் கூட போயிருக்கலாம் சில நேரங்கள்ல. ஏன் என்றால் நமக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கும், வசனம் தொட்டுவிடும். ஆகவே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று மனம் திரும்பி, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் உண்மை ஏற்றுக்கொள்கிறேன், உமது பிள்ளையா என்னை மாற்றும் என்று ஜெபித்திருப்போம். ஆகவே ஞானஸ்நானத்துக்கு கடந்து போயிருப்போம், ஞானஸ்நானம் எடுத்திருப்போம். என்றாலும் நமது உள்ளத்திலே கசப்பு இருக்கக்கூடும் இன்னமும், நமது உள்ளத்திலே வைராக்கியம் இருக்கக்கூடும் இன்னமும், நமது உள்ளத்திலே பகை உணர்வு இருக்கக்கூடும். ஒருவேளை நமக்கே தெரியாம when day comes that one, அப்பதான் அது வெளியே வரும். அது வரைக்கும் உள்ள மறைஞ்சிருக்கும். ஆகவே சில காரியங்கள் கணக்கு ஒப்புவிக்காமல் மறைந்திருப்பதனாலே நீங்கள் ஒருவேளை அவ்விதமான அனுபவத்தை பெறாமல் இருக்கக்கூடும். ஆனா அன்னைக்கு the day when the Pentecost day 3000 people got baptism இல்லையா, அன்னைக்கு அவர்கள்
யூதர்கள் ஏறக்குறைய அவர்கள் கடவுள் என்கிற ஒரு பாவ மன்னிப்பு வழிமுறையை அறியாதவர்கள். திடீரென்று இயேசுதான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நடந்துச்சு, 40-50 நாளைக்கு முன்னாடி தானே, இயேசுதான் இதற்கெல்லாம் காரணம், அவரை விசுவாசித்தால் பாவங்கள் மன்னிக்கப்படும், ரட்சிக்கப்படும் என்று சொல்லுகிற போது அவர்கள் உண்மையிலேயே இன்னுசென்ட்டா பாவத்திலிருந்து மனம் திரும்பி வந்தார்கள். கடவுள் இறங்கினார். கொர்நேலியு வீட்டிலே அவர்கள் நான் மனம் திரும்புகிறேன் என்று சொல்லாமலேயே, சொல்வதற்கு முன்பே கடவுள் பரத்திலிருந்து பார்க்கும்போது அவர்கள் அத்தனை பேருடைய இருதயமும் மனம் திரும்புதலுக்கு ஆயத்தமாகிவிட்டது. கம்ப்ளீட்லி. Then God sent his promise. ஆகவே இயேசு ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறார். இன்றைக்கும் இயேசு அண்டையில் வருகிற, ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்கிற, மனம் திரும்புகிற மக்களுக்கு ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அது ஒரு வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நிறைவேறும். இந்த வாக்குத்தத்தமானது, அடுத்த வசனம், இந்த வாக்குத்தத்தமானது உங்களுக்கு, மனம் திரும்புகிற உங்களுக்கு, மனம் திரும்ப போகிற உங்கள் பிள்ளைகளுக்கு, கடவுள் வரவழைக்க போகிற தூரத்தில் இருக்கிற யாவருக்கும் உரியது. எந்த வாக்குத்தத்தம்? பரிசுத்த ஆவியின் வரம் என்கிற வாக்குத்தத்தம். மனம் திரும்பினால் ரட்சிப்பு என்கிற வாக்குத்தத்தம். 2 வாக்குத்தத்தம் இல்லையா? மத்தேயு 1:21, யோவான் 3:11 ரெண்டுமே. இந்த 2 வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கடவுள் வரவழைக்கும் யாவருக்கும் உரியது. யாரெல்லாம் இந்த வாக்குத்தத்தம் வேணும் என்று கடவுள் அண்டையில் வருகிறார்களோ, மனம் திரும்பி, அவர்களுக்கு ரட்சிப்பும் உண்டு. ரட்சிப்பின் தொடர்ந்து செகண்ட் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியின் பாப்டிசம் ஆகிய ஞானஸ்நானமும் உண்டு. அது உங்கள் வாழ்க்கையிலே படிப்படியாக எவிடன்ஸ் ஆகும். அடுத்ததாக இன்னும் ஒரு ஞானஸ்நானம், அது அக்கினி ஞானஸ்நானம். He will give in the Holy Spirit and fire, இல்லையா? அப்போ அக்கினியினாலே ஞானஸ்நானம் என்பது தனியாக கிடைக்கிற அல்லது கொடுக்கிற ஒரு ஞானஸ்நானம் தானா என்று நாம் வேதத்தை சரியான முறையில் பார்க்கும்போது, வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரோ அல்லது கர்த்தரே ஆவியானவர், கடவுள் ஆவி என்று. அதே வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 29ஆம் வசனத்துல கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார். உபாகமம் 4:34 24 கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார். எரேமியா 23ஆம் அதிகாரத்தினுடைய 29ஆம் வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை அக்கினியாய் இருக்கிறது. ஆக கர்த்தர் ஆவியாய் இருக்கிறார், கர்த்தர் அக்கினியாய் இருக்கிறார். இரண்டும். அக்கினி என்ன செய்யும்? பட்சிக்கும், எரித்து போடும், பட்சிக்கும், இல்லையா? கர்த்தருடைய ஆவி, அந்த கர்த்தருடைய வசனம் பட்சிக்கும் அக்னியாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவி, கர்த்தரே பட்சிக்கும் அக்னியாய் இருக்கிறார். ஆக ஆவியாய் இருக்கிற, பட்சிக்கும் அக்னியாய் இருக்கிற, எரித்து போடும் அக்னியாய் இருக்கிற கடவுள் மனம் திரும்பி வருகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை கொடுப்பார் என்றால், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வந்தால் என்ன நடக்கும்? இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்துவ உலகம் சொல்லணும் நீங்க அந்நிய பாஷை பேசுவீங்கன்னு. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், பரிசுத்த ஆவி உங்கள் மீது வந்தால் நீங்கள் பரிசுத்தம் அடைவீர்கள். பரிசுத்த ஆவி உங்க மேல வந்தா என்ன ஆகும்? நீங்கள் பரிசுத்தம் அடைவீர்கள். ஒரு பிசாசு, அசுத்த ஆவி ஒருத்தனை பிடிச்சுக்கிட்டா அவன் என்ன ஆகுவான்? பிசாசுனுடைய செய்கைகள் அவனுக்குள்ள வந்துடும். பிசாசு அவனை ஆட்டுவிப்பான், இல்லையா? ஈவில் ஸ்பிரிட் வந்தா அவனை இன்னும் ஈவில் ஆக்கிடும். ஹோலி ஸ்பிரிட் ஒருத்தனுக்கு மேல வந்துச்சுன்னா, இறங்கிச்சுன்னா, அவன் இன்னும் ஹோலி ஆவான். He will become more sensitive to God's voice and more sensitive to repent immediately as quick as possible என்கிற அளவுக்கு அவன் ஹோலி ஆகுவான். ஏனென்றால் யோவான் 17:17 இயேசு ஒரு ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபத்துல வேதம் சொல்லுகிறது எப்படியா? ஜான் 17:17 உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இயேசுனுடைய ஜெபம் அது. அதை இன்னொரு மொழியாக்கத்துல make them pure and holy through teaching them your words of truth. Make them pure and holy through teaching them your words of truth. இன்னொரு மொழியாக்கத்துல set them apart for your purpose. அவர்களை பிரித்து எடுங்கள். which means
அவர்கள் மீது அநேக அழுக்கு இருக்கிறது, அநேக குப்பை இருக்கிறது. அவர்கள் மனம் திரும்பி வருகிறார்கள், பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். Now your word is a holy one. சத்தியம் உமது வசனத்தினாலே, அந்த சத்தியம் என்கிற வார்த்தைக்கு இன்னொரு காரியம், உமது வார்த்தையே அக்கினி, எரித்து போடும் அக்கினி, அவைகளினாலே இவர்களை பரிசுத்தமாக்கும். Make them pure and holy. When your word, when your spirit was given to them, then if they receive in a way that they should receive, then it will make them holy and pure and set them apart for the purpose which God is kept for them. இல்லையா? ஆகவே கடவுளுடைய வார்த்தை அக்கினி, கடவுளே அக்கினி, கடவுளே ஆவியானவர் ஆகிய இவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கும் போதே நீங்கள் அக்கினினாலே ஞானஸ்நானம் பெறுகிறீர்கள். அது உங்களை சுத்தமாக்கும். மேக் யூ ஹோலி அண்ட் பியூர் டே பை டே, ஈச் அண்ட் எவ்ரி சர்க்கம்ஸ்டன்சஸ் வென் யூ ஃபேஸ். இதுதான் வேதம் சொல்லுகிற அந்த அக்கினி என்கிற ஞானஸ்நானம். இது நான் புரிந்து கொண்டது. இதுல நமக்கு கடவுள் கொடுத்த ஞானஸ்நானம் இயேசு வழியாய் கொடுத்த கற்பனை. மத்தேயு 28:19, மார்க்கு 16:15-16. அதோடு கூட யோவான் மத்தேயு 3:11, அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். திஸ் இஸ் வாட் காட்ஸ் இன்டென்ஷன். இப்போ இந்த சபையில கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஆனால் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிற, அல்லது கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கக்கூடும். இன்னும் அந்த வயசை எட்டாமல் இருக்கிறேன் என்பதனால சில பிள்ளைகள் இருக்கக்கூடும். ஆக உங்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு அழைப்பு. மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அல்லது வரத்தை அல்லது கர்த்தருடைய வாக்குத்தத்தமாகிய ஆவியின் ஞானஸ்நானம் என்கிற பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். Jesus is more interested to baptize you with the Holy Spirit and fire. You young man, கடவுள் உங்களை பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வாஞ்சையா இருக்கிறார். யங் விமன், வாலிப பிள்ளையே, உங்க எல்லாருக்குமே வாஞ்சையா இருக்கிறார். வாட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட்? வாட் இஸ் த வே? ஹவ் டு யூ அச்சீவ் தட் ஒன்? மனம் திரும்புங்கள், உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள் ஆண்டவரிடத்துல. மனம் திரும்பு, அறிக்கையிடு, இயேசுதான் வழி என்று ஒத்துக்கொள், வழியினிடத்தில் போ, வாசலிடத்தில் நில், கதவுகள் திறக்கப்படும். தண்ணீர் முழுக்கு ஞானஸ்தானம் என்கிறதான அந்த கீழ்ப்படிதலுக்குள் கடந்து போ. And your sins will be forgiven. You are free from sin and you will get all the strength and power to live a godly life, to live a pure and holy life which is mentioned here. Set apart them for all your purposes என்று இயேசு ஜெபித்தார் அல்லவா? Make them pure and holy, set them apart for your purpose. Yes, God will make you pure and holy if you given yourself to God and set you apart for God's purpose. Check this word, my dear brothers and sisters. May God bless you. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம்.